வணக்கம் நேர்களே. இந்த டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ பார்ட் 3 இன்றைய தினம் பேச போறோம். அதாவது நேத்தி டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பத்தி பேசணும். அதனுடைய ஆப்போசிட் தான் டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ. இதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆனுவல் நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆனுவல் டிவிடெண்ட்ஸ். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ FY23 13.12, FY24க்கு 12.91. ஸோ ட்ராப் ஆயிருக்கு. இந்த டிக்ளைன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லெஸ் ரூம் டு இன்க்ரீஸ் த டிவிடெண்ட், அதாவது அதிகமாக ஆக்கக்கூடிய அவங்களுக்கு வர வருஷமும் இருக்காது அப்படிங்கிறத நமக்கு சொல்றதாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பே அவுட் அண்ட் கவரேஜ் ரேஷியோ ரெண்டுமே முக்கியம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுது. பே அவுட் ரேஷியோ பார்த்தோம்னா எவ்வளோ நம்ம அவங்க முதலீடு செய்கிறாங்க பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த கவரேஜ் ரேஷியோ ஹவு சேஃப்டி ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்றது. மேலும் ஃபர்தர் விஷயங்களுக்கு